Taste the Daily. தஞ்சாவூரில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அரியாணிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி ஆபரேட்டர் விக்னேஷ் என்பவர் தனது பணியின் காரணமாக தஞ்சாவூர் அருகே உள்ள கிராமத்துக்கு வந்தபோது அப்பகுதியில் உள்ள 16 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்தார். இந்நிலையில் அச்சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி புதிய பேருந்து நிலையம் அருகே அழைத்துச் சென்ற விக்னேஷ் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விக்னேஷ் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். போக்சோ குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் ஆவேசமடைந்துள்ளனர். சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த +2 மாணவியை கர்ப்பமாக்கிய இன்ஸ்டாகிராம் காதலனை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தேடி வருகிறது. +2 மாணவிக்கும் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் தினேஷுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது. இந்த நிலையில் மாணவியின் வீட்டில் யாரும் இல்லாத போது காதலன் அவ்வப்போது வந்து ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதில் கர்ப்பமான மாணவி கருக்கலைப்பு மாத்திரைகளை சாப்பிட்டதில் கடும் வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது மாணவி கர்ப்பமானது தெரிந்து அதிர்ச்சியடைந்த தாய் புகார் அளித்ததில் இளைஞர் தினேஷ் தேடப்பட்டு வருகிறார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்சோ வழக்குகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 17 வயது சிறுமிகளை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினர். இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான 17 வயது சிறுமிகளை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சுங்கர அள்ளியைச் சேர்ந்த சரவணன், செந்தமிழ் ஆகியோர் பழகியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமிகளின் ஆபாச படங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவேற்றம் செய்து மிரட்டிய பொத்தனூரைச் சேர்ந்த வெங்கடேஷ், சரவணன், செந்தமிழ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் பாலியல் தொல்லை சம்பவங்களால் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.